Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 2 complex numbers example sums பார்க்க போறோம். Example 2.1 simplify the following அப்படி சொல்லி first roman letter வந்து I square அப்படினு கொடுத்திருக்கு. பொறுமையா நிதானமா பார்த்துக்கோ. சரிங்களா? I power 7 கொடுத்துருக்கு. நம்மளுக்கு பேசிக்ஸாக வந்து இந்த கணக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த சம்ஸ்லாம் செய்யணும் அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது சாப்டர் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஓகேயா? எக்ஸாம்பிள் 2.1 நம்மளுக்கு வந்து we know that அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டும் I ஸ்கொயர் மைனஸ் 1 I பவர் 4 ப்ளஸ் 1 அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். I கியூப் அப்படின்னா I ஸ்கொயர் இன்ட்டு I, அப்போ மைனஸ் 1 இன்ட்டு I, அப்போ மைனஸ் I. அதெல்லாம் ஃபர்தர் அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து I பவர் 7 கேட்டிருக்கு. அப்போ I பவர் 7னா I பவர் 4 ப்ளஸ் 3ன்னு பிரிக்கலாம். அப்போ I பவர் 4 இன்ட்டு I பவர் 3, I பவர் 4 மைனஸ் ப்ளஸ் 1, இது மைனஸ் I. இப்போ தான் சொன்னேன் இந்த இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? மைனஸ் I அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி தான் பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு குட். செகண்ட் சம் என்ன இருக்குது அப்படின்னா 1729 இருக்குது. இதை 4ஆல் வந்து டிவைட் பண்ணிக்க. 1729 4 4s are 16, remainder 1 2 4 3s are 12, again 9 4 2s are 8, remainder 1. ஓகேங்களா சொல்கிறது? அப்போ நம்ம எழுதையில் I பவர் 4 ஹோல் பவர் 432 இன்ட்டு ரிமைண்டர் என்ன இருக்குது? I. அப்போ அந்த I பவர் 4 4 பவர் 3 ஓட்டு 1 பவர் 4 பவர் 32 இன்ட்டு I. அப்போ அது 1ன்னு ஆயிரும், இன்ட்டு ஐன்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடும்? ஆன்சரு I. நிதானமாக மல்டிப்ளை பண்ணி செஞ்சுக்க. ரைட், குட். தேர்ட் ஒன் I பவர் மைனஸ் 1924 ப்ளஸ்ஸு I பவர் 2018. ரைட். இப்போ இதை வந்து 1924 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16, 3 32, 8 4s are 32, again 4 1 4s are 4, எக்ஸாக்ட்லி டிவைடட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ என்ன வருது? I பவர் என்ன வருது? 4 இன்ட்டு ஹோல் பவர் என்னடா தம்பி வருது? 4 8 தானே, 8 1 அப்படின்ட்டு வருது. 4 8 1 அப்படின்ட்டு வருது. பார்த்துக்கோ. 4 8 1 அப்படின்னு வருது. ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணி இது ஒன்றா இங்கே நம்மளுக்கு வந்து மேலே மைனஸ் சேர்க்கணும். அப்படின்னா தான் இதில் மைனஸ் ஆட் ஆகும். அப்போ இது வந்து அப்படியே வந்துடும். சரியா? ரைட்டு. ப்ளஸ்ஸு இதே I பவர் 4 2018 4 5 4s are 20, 18 4 4s are 16, ரிமைண்டர் 2. அப்போ I பவர் 4 54, சரிங்களா, இன்ட்டு I ஸ்கொயர். அப்போ இது வந்து 1 I பவர் 4 சம்திங் 1 ப்ளஸ்ஸு 1 பவர் 5 54 1 இன்ட்டு என்ன இருக்குது? I ஸ்கொயர். அப்போ 1 I ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ 1 மைனஸ் 1 0, 1 மைனஸ் 1 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத, பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. அடுத்து சம்மேஷன். ஃபோர்த் ஒன் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 100 102 I பவர் n. அப்போ எழுதுனோம்னா I பவர் n என்னுக்கு போல் 1 வரிசையாக எழுதுகிறோம். I பவர் 1 ப்ளஸ் I பவர் 2 ப்ளஸ் I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 அப் டு அப்படின்னு எழுதுகிறோம். ப்ளஸ் I பவர் 102 அப்படின்னு வருது. இப்போ நீ என்ன செய்யண்டா தம்பி? ஃபஸ்ட்டு 4க்கு கண்டுபிடிச்சாலே 0 வரும்டா. அதாவது I பவர் 1 I ஸ்கொயர் மைனஸ் 1, இது மைனஸ் I, இது ப்ளஸ்ஸு 1. இது வந்து
ஐ பவர் ஒன்றுடா ஐடா, ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுடா, ஐ பவர் 3னா மைனஸ் ஐடா, ஐ பவர் 4னா ப்ளஸ் ஒன்று. அப்போ இதையும் அடிச்சிடலாம். அப்போ ஒரு செட் ஆஃப் ஆன்சர் வந்து 0 வருதுன்னா இதே மாதிரி எத்தனை செட் ஆஃப் ஆன்சர் வரும் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். 102 இருக்குல்ல, 102. இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 4s are 8. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 21. 5 4s are 20. மிச்சம் ரிமைண்டரு 2. அப்போ இதே மாதிரி 25 டைம்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 25 டைம்ஸ் இருக்குது. இதே மாதிரி 25 டைம்ஸ் இருக்குது. 0 0 0 0ன்ற மாதிரி எத்தனை டைம்ஸ் இருக்குது? 25 டைம்ஸ் இருக்குது. 25 டைம்ஸ் இருக்குது. இங்கே வந்து 504 அந்த ஒன்று அடங்காதுல்ல. 504 நல்ல வேலை. இப்போ தான் வாட்ச் பண்ணுறேன். மினிமைஸ் ஆகுறது 54னா 1000 போகாது அப்படின்னு பார்த்தேன். சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோ. என்ன வருது? 504 வருது. அப்படி 4 வந்தாலும் 1 தான். 1 மைனஸ் 1 1 தான். ரைட்டு தான். 0 1 மைனஸ் 1 0 தான். ரைட். இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்க, மல்டிப்ளை பண்ணல. ரைட், கவனமாக. சரி, நெக்ஸ்ட்டு அப்படி நிறையா போயிட்டே இருக்கும் அந்த இது. அதான் பிரச்சனையே. ஒரு 25 டைம்ஸ்கிட்ட போகுது. 25 டைம்ஸ்கிட்ட போகுது அப்படின்னா ஒரு டைம்ஸ் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 4 டைம்ஸ் எடுத்தோம்னாலும் 0 வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 4 டைம்ஸ் எடுத்தாலும் 0 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். சரியா சொல்கிறது? அப்போ எழுதையில் எப்படி எழுதலாம்? 25 டைம்ஸ்னு எழுதிடுவா 0 அப்படி எழுதலாம். இப்போ எழுதையில் ப்ளஸ்ன்னு போகும், அடுத்து அதே மாதிரி போகும். ஏன்னா சரியா? அப்போ 0 + 0 +ன்னு ஆட் பண்ணோம்னா 0 + 0 + அப் டு 25 டைம்ஸ்னு எழுதலாம். வேணா ப்ளஸ்ஸு தனியாக என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறணும். தனியாக என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 25 நாள் 100 போச்சுன்னா 2 இருக்குது. 2 இருக்குது கடைசியாக 2 இருக்குது அப்படின்றத அர்த்தம் பார்த்துக்கிறணும். கடைசியாக 2 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தத்தில் போவோம்? கடைசியாக 2 இருக்குன்னா 2 101 ஐ பவர் 101 ஐ பவர் 102 அப்படின்னு வரும். அப்போ இப்படி வரும் ஆன்சரில். சரி, இப்போ இது மேலே முன்னாடி உள்ள 0 ஆயிரும். ப்ளஸ்ஸு இதில் எடுக்கையில் என்ன வரும்? 101 எடுத்தோம்னா 4 2 4s are 8 0 21 5 20 1 வருது. அப்போ ஐ பவர் 4 பவர் 25 இன்ட்டு ஐ. இதில் என்ன வரும்? ஐ பவர் 4 ஹோல் பவர் 2 25 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ என்னடா தம்பி வருது? 0 வருது, ப்ளஸ் ஐ வருது, ஐ ஸ்கொயர் -1 -1 வருது. அப்போ -1 ப்ளஸ் ஐ அப்படின்னு வருது. கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கோ. இது ஃபுல்லாக ரஃப் ஒர்க். அப்படின்ட்டு அர்த்தம். நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. ஐ -1 வருது, மாற்றி எழுதுனா -1 ப்ளஸ் ஐ அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். போயிட்டே இருந்து ப்ளஸ்ஸு ஐ பவர் 1002 அப்படின்னு வரும். 20 டைம்ஸ் 0 0 0ன்னு வந்துடும். மிச்ச எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து அதை மட்டும் தனியாக எடுத்துக்கோ. ரைட், இதுதான் இந்த கணக்கு. அடுத்து இதிலேயே 5th சம் ஒன்று சொல்லியிருக்கு. 5th சம்மு இதிலே செஞ்சிடலாம் ஈஸியாக அடித்து. 5th சம் வந்து இதிலே செஞ்சுருவோம். அப்படின்னா தான் உனக்கு பேஜ் மாறினா மாறியா தெரியும். எக்ஸாம்பிள் சம். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. அவசரப்படாத. தப்பு வரத்தான் செய்யுது. எனக்கே சில நேரம் தவறு வருதுல்ல. ரைட். இப்போ ஐ 5th சம் ஐ ஸ்கொயர் ஐ க்யூப்
அப் டு I பவர் 40. பேஸ் எல்லாம் ஒன்றா இருக்கனால ஐன்னு போட்டுட்டு மேலே ஆட் பண்ணிட வேண்டியதான். 1 + 2 + 3 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் 40. நேச்சுரல் நம்பருக்குள்ள ஃபார்முலா போடு. 10th ஸ்டாண்டர்ட் உள்ளது. n × n + 1/2 n = 40. அப்போ எழுதுனோம்னா I பவர் 40 40 + 1 41/2. அப்போ அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 × 40 அடித்தோம்னா I பவர் 20 × 41. அப்போ I பவர் 4 2s are 821 அப்படின்னு அர்த்தம். நாலஞ்சு 20 41. I பவர் 4 போட்டுட்டு மேலே 5 போட்டுட்டு அதுக்கு மேலே 41 போடலாம். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். தெரியுதா இல்லையா? எல்லாமே ஒரே கழுதை தானே. I பவர் 4 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு I பவர் 4 ஹோல் பவர் 5 1 தானே. 1 பவர் 5 மேலே சம்திங் பவர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தெரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கோ. ரைட், குட். எக்ஸாம்பிள்ஸ் 2. காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. அதில் எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்கு. ரியல் அண்டு எக்ஸ் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்கு, ரியல் வேல்யூஸ். சரியா? அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு எடுப்போம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரு 2 + I எக்ஸு ப்ளஸ் 1 - I ஒய் ப்ளஸ் 2I - 3. சரி, இது புள்ள பெருக்கணும்னா 2x + IX ப்ளஸ் ஒய் ப்ளஸ் IY ப்ளஸ் 2I - 3. இங்கிட்டு ஈக்குவல் போட்டு எழுதுனோம்னா ஈக்குவல் போடுவோம். ஈக்குவல் போட்டோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு -1 + 2I ஒய் ப்ளஸ் 1 + I. சரியா? ரைட்டு. இப்போ இது எக்ஸு உள்ள பெருக்குனா -y ப்ளஸ் 2IY ப்ளஸ் 1 + I. ரைட்டு. ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்? இல்லை அப்படியே வச்சுக்கிறோம். 2x + y -3. ஓகேங்களா? ப்ளஸ் ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா x - y + 2. ஓகே. இது x - y + 1. ஓகே. ப்ளஸ் ஐயை வெளியே எடுத்தோம்னா 2y + 1. ஓகே. இப்போ ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் ஆன் போத் சைடு. இருபுறமும் மெய்க்கமா கற்பனை பகுதியில் ஒப்பிட. ஓகே. இது மாதிரி ஒரு சம்மு எக்ஸசைஸில் இருக்குது, பார்த்துக்கோ. 2x + y -3. சரியா? ஈக்குவல் டு x - y + 1. அதே மாதிரி x - y + 2 = 2y + 1 இமேஜினரி. ஒன் சைடாக கொண்டு வந்தோம்னா 2x - x + y -3 -1 = 0. 2xல் ஒரு x ப்ளஸ் 2y -4 = 0 which is required 1. இதில் x - y -2y ப்ளஸ் 2 -1 = 0. x - 3y ப்ளஸ் 1 = 0 which is required number 2. கீழே எழுதிடுவோம். இதை எக்ஸு ப்ளஸ்ஸு -3y -1 + 1 = 0 which is required number equation 2. சைனை மாற்றுவோம்னா சப்ராக்ட் பண்ணுறன்னு அர்த்தம். சப்ராக்ட் பண்ணுற அர்த்தம்னா எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஒய் 5yன்னு வருது, -5ன்னு வருது, = 0. அப்போ 5y = 5, y = 1 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு if y = 1 then substituting in அதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வேணால் வச்சுக்கோ. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அதில் x + 2y
minus 4 is equal to 0. அப்போ x plus 2 into 1 minus 4 is equal to 0. அப்போ 2 minus 2 அங்கிட்டு போனால் plus 2 அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கோ, மறந்துடாமல். சரியா? அவசரப்படாமல் பார்த்துக்கோ, புக்கில் ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஒரு ஆன்சர் வந்து எடுத்துட்டேன், இன்னொரு ஆன்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. y1 x வந்து 2. குட். அப்போ பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சுக்க. ரைட். அடுத்து எக்ஸாம்பிள் 2.2 தானே இது. எக்ஸாம்பிள் 2.2. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.4. 2.3 அடா 2.3 2.4 என்ன வரும் பாரு, ஏதாவது ஒன்று எழுது. எக்ஸாம்பிள் 2.4 சிம்பிளிஃபைன்னு கொடுத்து சிம்பிளிஃபை சுருக்குகன்னு கொடுத்துருக்கு. 1 + i by 1 minus i whole power 3 minus 1 minus i by 1 plus i whole power 3. சரி, காஞ்சுகேட் எடுத்து கொண்டு வரணும். முதல்ல 1 எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் சொல்யூஷன் போடுறேன். 1 + i by 1 minus i into 1 + i by 1 minus i equal to 1 + i whole square divided by 1 + 1. அப்போ என்ன வந்துருச்சு, a square plus 2ab plus b square by 2 அடிச்சிட்டோம் i. அப்போ இதுக்கு என்ன வரும் பாரு, 1 minus i by 1 plus i into 1 minus i by 1 minus i. அப்போ 1 + 1 தான், இது 1 minus i whole square தான். அப்போ 1 minus 2i minus 1 by 2 ரெண்டு அடிச்சிரு, 2 அடிச்சிரு, minus i. அப்போ i power 3 minus i power 3 equal to i square into i cube, i square minus 1, sorry, I square minus 1, I square, I cube minus I, minus of, இங்கே என்ன வருது, ஒரு minus I plus I வந்துடும். அப்போ minus I minus 2I. சரியான்னு பார்த்துக்கோ. சரியா? நிதானமாக பார்த்துக்க, பொறுமையாக. இதில் வந்து I square வந்து -1, அப்புறம் ஐஸ் கியூப் வந்து என்னது -i + i ஆயிரும்ல. ரெண்டே எழுதி செஞ்சுருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல 14 வரும். சரியா? அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணையில் 114 14 14 × 4 16 ஆரம்பித்த 1 5 56. சரியா? அப்போ இங்கே என்ன ஆகும், 34 34, இது 51. இப்போ 34 அடிக்கலாம், இதையும் அடிக்கலாம். 34 51i அடித்தோம்னா z equal to 2 + 3i which is required complex number. ஓகே, பார்த்துக்க, இந்த இடத்துல என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிருச்சு. 14 போட விட்டுருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 2.6 z1 ஒன்று கொடுத்துருக்கு, z2 ஒன்று கொடுத்துருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1/z2 கேட்டிருக்கு. நம்ம z1/z2 போட்டுட்டு அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே உள்ளது காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு அந்த பார்ட் ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் பிரிச்சுட்டு டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணியிருக்கேன். இதுதான் 2.6. ஈஸியான கணக்கு தான். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு 2.7. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கு, ஃபைண்ட் z இன்வெர்ஸ் கண்டிச்சு சொல்லியிருக்கு. ஃபைண்டு z இன்வெர்ஸ். z என்ன கொடுத்துருக்கு, 2 + 3i
1 மைனஸ் ஐ. சூப்பர் சம்டா தம்பி, இம்பார்ட்டன்ட் சம் தான். ரெண்டையும் 1 டிவைட் பண்ணி 1 ஆக்கு, அப்புறம் 1/z எடுத்துக்கலாம். 1 2 is 2 minus 2i plus 3i plus 3 மல்டிப்ளை பண்ணு, இப்படியே மல்டிப்ளை பண்ணணும். உனக்கு தெரிஞ்சதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், அவ்வளோதான். 3 + 2 5, ரியல் பார்ட் ரெண்டும், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் வந்துடும். இதுதான் இசட். இப்போ 1/z எடுக்கணும் அப்படின்னா தான் இசட் இன்வர்ஸ்னால் 1/z. அப்போ 1/5 + i இன்ட்டு 5 minus i by 5 minus i. அப்போ மேலே 1 × 5 minus i 5 minus i. இது இப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ 5 minus i by 26. அப்போ 5/26 minus i/26. இதுதான் z இன்வர்ஸ். சரியான்னு பார்த்துக்கோ. இதுதான் என்னது? z இன்வர்ஸ். சிம்பிளான கணக்கு, பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. 2.7 எக்ஸாம்பிள் 2.8. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்கு? 2 + i√3 ஹோல் பவர் 10. தம்பி இம்பார்ட்டன்ட் சம்டா. ப்ளஸ் 2 minus i√3 ஹோல் பவர் 10 இஸ் ரியல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கோ. சரிங்களா? மறந்துடாத. முதல்ல கணக்கை இசட்னு எடுத்துக்கிடுவோம். பியூர்லி ரியல் அப்படின்னா டூ ப்ரூவ் என்ன பண்ணணும்னா z ஈக்குவல் டு z பார்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா z பார் ஈக்குவல் டு zன்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் பியூர்லி ரியல். டூ ப்ரூவ் பியூர்லி ரியலுக்கு. பியூர்லி சரியாக சொல்கிறது? பியூர்லி ரியல் அப்படின்றதுக்கு, பியூர்லி ரியல் அப்படின்றதுக்கு அது அர்த்தம். சரி, இப்போ எடுத்துக்கிறேன். 2 + i√3 ஹோல் பவர் 6 ப்ளஸ் 2 minus i ஹோல் பவர் √3 ஹோல் பவர் 10. டேக்கிங் மாடுலஸ், டேக்கிங் கான்ஜுகேட் ஹோல் 2 + i√3 ஹோல் பவர் 6 2 minus i√3 ஹோல் பவர் 6 10 தம்பி, 10 6ன்னு போட்டேன் பாரு, 10. ஓகே, குட். ஹோல் கான்ஜுகேட் எடுத்தாச்சு. தனித்தனியாக பிரித்து கொள்ளலாம். செப்பரேட் பண்ணிக்கோ. 10 பார் ப்ளஸ்ஸு 2 minus i√3 ஹோல் பவர் 10 ஹோல் பார். 10 மேலே கொண்டு போகலாம்டா தம்பி. 2 + i√3 ஹோல் பவர் பார் அப்புறம் 10 போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு 2 minus i√3 பார் அப்புறம் 10 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார் இருக்கனால 2 minus i√3ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோல் பவர் 10 போட்டுக்க. இதுலேயும் பார் இருக்கனால 2 + i√3ன்னு போட்டு ஹோல் பவர் 10 போட்டுக்க. இப்போ இசட் பார் எடுத்திருக்கோம். கொஸ்டினே ரிப்பீட் ஆகுதான்னு பாரு. கொஸ்டினே ரிப்பீட் ஆகிறனால இசட். அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இசட். தேர்ஃபோர் இட் இஸ் பியூர்லி ரியல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் என்ன எழுதியிருக்கோம்? பியூர்லி ரியல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் பியூர்லி ரியல் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் பியூர்லி ரியல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இது இருக்கு ஒரு பியூர்லி இமேஜினரினா, புரியுதா சொல்கிறது? பியூர்லி இமேஜினரி அப்படின்னா பியூர்லி ரியல். இது ஒரு செட்டு. பியூர்லி இமேஜினரினா z ஈக்குவல் டு -z பார்னு சொல்லலாம், அல்லது z பார் ஈக்குவல் டு -zன்னு சொல்லலாம். உன்னுடைய விருப்பம். சரியா? ரைட். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. கணக்கு அப்படி கண்டினியூ பண்ணுவோம், பின்னாடி தான் போகும் பெரிய கணக்கு. செகண்ட் ரோமன் லெட்டர் 19 + 9i டிவைடட் பை 5 - 3i ஹோல் பவர் 18 15 15 minus 8 + i divided by 1 + 2i ஹோல் பவர் 15. இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, கணக்கு இசட்னு எடுத்துக்கிறோம். 19 + 9i 5 - 3i minus
8 + I by 1 + 2I. இப்படி எடுத்து செஞ்சுட்டு வருவோமா, இல்லை தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துகிட்டு அந்த கணக்கு மாதிரியே செஞ்சு முடிச்சுருவோமா? அந்த கணக்கு மாதிரி எடுத்து செஞ்சுருவோமா? செஞ்சிட்டோம்னா பிரச்சனைலாம் போயிடும். இது அது ஒரு இதாக இருந்துச்சு, இது 2 தான் இருக்குது. அந்த மாதிரி கொண்டு வந்துடலாமா? ட்ரை பண்ணுவோம். ஓகே, குட். டிஃபரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு இதுக்கு மட்டும் கான்ஜுகேட் எடுத்து செய்கிற மாதிரி செய்வோம்டா தம்பி. 19 + 9I divided by 5 - 3I into conjugate 5 + 3I by 5 + 3I. இது ஒரு சைடாக கொண்டு வா. அப்படியே 19 × 5 95 45 5 மிச்சம் 4 5 5 4 9. சரியா? அடுத்து 19 × 3 93 27 7 மிச்சம் 2 1 3 3 2 5 I. அடுத்து 95 45 I. அடுத்து -27 whole divided by a + b × a - b 25 + 9. இப்போ பார்க்கணும். 95 27 8 68 78 78னா 78னா 5 68 68. ஓகே, குட். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? 7 5 12 2 மிச்சம் 1 5 4 9 10 I by 25 34 அப்படின்னு வருது. ஏதாவது வெளியே எடுக்கலாமா? 34 வெளியே எடுத்தால் என்ன ஆகுன்னு பாரு. 2 வரும், 3 வரும், I வந்துடும், பை என்ன வந்துடும்? 34 வரும். ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 2 + என்ன வருது? 3I அப்படின்ட்டு வருது. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இது ஒரு செட் ஆஃப் எடுத்துட்டேன் ஆன்சரு. இது ஒரு செட் ஆஃப் ஆன்சர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வருவான். Z = இல்லை Z1 வேணா வச்சுக்கோ. Z1 Z2 அப்படின்னு வச்சுக்கோ. 8 + I divided by 1 + 2I into 1 - 2I divided by 1 - 2I 8 - 16I plus I plus 2 by 1 + 4 8 2 10 - 15I by 5. வெளியில் 5 எடுத்துட்டோம்னா 2 - 3I by 5 அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 - 5I. ஓகே, இப்போ கணக்குக்கு வந்துடுறோம். Z1 - Z2. Z1க்கு வந்து ஹோல் பவர் 15, Z2க்கும் ஹோல் பவர் 15. ஓகேங்களா? ரைட். இப்போ கணக்கில் 2 + 3I ஹோல் பவர் 15 -2 - 3I ஹோல் பவர் 15. சரிதானே? ரைட். அப்போ இதை எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? இதுக்கு பார் எடுத்தோம்னா சரிடா தம்பி. இது வேணால் இசட்னு எடுத்துருமாடா தம்பி, நம்ம மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இதை நீ இசட்னு எடுத்துரு. Z1 Z2 எடுக்க வேண்டாம். எடுத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்படியே கொண்டு வா கணக்கை. கணக்கு அப்படியே கொண்டு வா. இங்கனக்கில் வந்து Z = எடுத்துகிட்டு Z பார் = போட்டு மொத்த பாரை போட்டுரு. 2 + I3 ஹோல் 15 -2 - I3 ஹோல் 15. பாரை தனித்தனியாக பிரி. 2 + I ஹோல் பவர் 15 பார் என்ன -2 - 3I ஹோல் பவர் 15 பார் 15 மேலே கொண்டு போ. 2 + I பார் ஹோல் பவர் 15 -2 - 3I பார் ஹோல் பவர் 15 அப்படி போட்டுக்கோ. ரைட். இப்போ கான்ஜுகேட் எடுக்கிறோம். 2 - I ஹோல் பவர் 15 -2 + 3I ஹோல் பவர் 15. ரைட்டு. இதில் இந்த கணக்கு இது ஒன்றாகுதான் பாரு. இது 2 சேஞ்ச் ஆகுது. இப்போ மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா இது ஃப்ரண்ட்டில் வந்துடும். 2 + 3I ஹோல் பவர் 5 -2 - I ஹோல் பவர் 15 வந்துடும். அப்போ இதுக்கு எழுதையில் -Zன்னு எழுதலாம். இங்கே என்ன வந்துடும்? Z பார்னு வந்துடும். சொன்ன கண்டிஷன் வந்துருச்சு. therefore it is purely imaginary அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இதுதான் இந்த கணக்குடைய மீனிங். ஓகே, குட். ஸ்டூடெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் 2.9 example 2.9 very very important sum. Okay, good. Please careful understand பண்ணிக்கோ. Z1 equal to
3 plus 4i. Z2 equal to 5 minus 12i. Z3 is equal to 6 plus 8i. Given. Next, modulus Z 1 root of 9 plus 16 root 25 வெளியில் எடுத்தா 5. Next, modulus Z2 root of 25 plus 144 வெளியில் எடுத்தா 169 வெளியில் எடுத்தா 13. Next, Z3 modulus 6 6 are 36 plus 864 100 வெளியில் எடுத்தா 10. ஓகே, நான் மாடுலஸ் Z1 Z2 Z3 கண்டுபிடிச்சிட்டேன். இது மாடுலஸ் Z1, இது மாடுலஸ் Z2, இது மாடுலஸ் Z3 கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ரைட். பார்த்து பொறுமையா. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. Z1 ப்ளஸ் Z2 ரெண்டையும் ஆட் பண்ணி மாடுலஸ் கேட்டிருக்கு. Z1 Z2 ஆட் பண்ணி மாடுலஸ் கேட்டிருக்கு. அப்போ 3 plus 4i plus 5 minus 12i. அப்போ 8 minus என்ன வரும் 8i. ரைட்டா? 64 plus 64 equal to 128. பிரிச்சோம்னா எப்படி பிரிக்கலாம்? 64 into 2 அப்போ 8 into root 2 அப்படின்னு பிரிக்கலாம். Next, Z2 minus Z3. Z2 minus Z3. Z2 5 minus 12i. மைனஸ் உள்ள போகையில் மல்டிப்ளை ஆகும். minus 8i மாறிடும் Z3ல. அப்போ 5 minus minus 1 minus 20i. அப்போ என்ன வந்துடும்? ரூட் ஆஃப் 1 plus 400. சரியா? அப்போ ரூட் ஆஃப் 401. வாட் இஸ் கிவன்? கரெக்ட் பண்ணுறது இது எப்படி பிரிக்க முடியாதே. சரி, ரைட், இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு? Z1 ப்ளஸ் Z3. புக்கில் ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கடா. 3 plus 4i கமெண்ட் பண்ணு. இல்லைண்ணா ரிப்ளை பண்ணு. எனக்கு தப்புண்ணா சார், தப்பு சார்னு. நைட் டைமை பாரு, 12:20 செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்க, எனக்கும் டயர்டாகும்ல, தவறுகள் வரத்தான் செய்யும். 9 minus 6i, சாரி 4i. அப்போ ரூட் ஆஃப் 81 plus 16 ரூட் ஆஃப் 7 9 97. பாரு, Z1 plus Z3 6 plus 8i. 9 8iனா ப்ளஸ் 8i வருதா? அப்போனா மாறும்ல. ப்ளஸ் 8iனா இந்த இடம் மாறிடும். இந்த இடம் மாறிடும் அப்படின்னா என்ன வந்துடும்? இந்த இடத்துல மாறையில் 12i வந்துடும். அப்போ 144 வரும். 144 அப்படின்னா இது ஆட் பண்ணையில் என்ன வந்துடும்? 4 1 5 4 1 5 8 12க்கு 2 225 வெளியில் எடுத்தால் 15. ஓகே, குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஓகேங்களா? லாஸ்ட்டு டைம் இஸ் ஓவர். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு மாடுலஸ் சம். இது ஃபுல்லாக என்னது? 2.10 மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி 1வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா 2 plus i ஹோல் டிவைடட் பை -1 plus 2iன்னு கொடுத்துருக்கு. மாடுலஸ் கொடுத்துருக்கு. சரியா? அப்போ என்ன செய்யணும்னா மாடுலஸை பிரிச்சுக்கலாம். மேலே ஒரு மாடுலஸ், கீழே ஒரு மாடுலஸ். அப்போ மேலே உள்ள மாடுலஸுக்கு ரூட் ஆஃப் 4 plus 1 ஸ்கொயர் பண்ணால் வந்துடும்ல. இதுக்கு வந்து 1 plus 4. அப்போ ரூட் 5 by ரூட் 5 அடித்தா என்ன ஆயிரும்? 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின்.
1 plus I bracket 2 plus 3I bracket 4I minus 3 மாடுலஸ் அப்படி கொடுத்துருக்கு. மாடுலஸ் Z1 Z2 Z3 தனித்தனியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் பார் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக பிரிச்சுக்கோ. மாடுலஸ் 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 அப்போ என்ன வந்துடும், 1 plus I 2 plus 3I minus 3 plus 4I. சரியா? அப்போ என்ன வந்துடும், ரூட் ஆஃப் 2 root of 4 plus 9 root of 4 plus 9 13 root of 9 plus 16 9 plus 16 அப்போ என்ன வருது, 25 5 வந்துருச்சு கடைசியில். அப்போ ரூட் 2 ரூட் 13 5 அப்படின்ட்டு வருது. மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். 5 ரூட் 13 26 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? உங்களுடைய விருப்பம். ஓகே, யுவர் சாய்ஸ். பொறுமையாக நிதானமாக எழுது. தேர்டு ஒன் உங்களுக்குள்ளே செஞ்சிடுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ரைட். தேர்டு ஒன் I 2 plus I whole power 3 by 1 plus I whole squareனு வந்து ஹோல் மாடலஸ் போட்டிருக்கு. அப்போ நீ பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. I இருக்குது, 0 plus ஐன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பிரிச்சுக்கலாம். ஐன்றத மாடலஸ். நெக்ஸ்ட்டு 2 plus I மாடலஸ் ஹோல் பவர் 3ன்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை 1 plus I ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ரைட்டு. அப்போ ரூட் 1 ரூட் 4 plus 1 ஹோல் கியூப் பை ரூட்டு 1 plus 1 ஹோல் ஸ்கொயர். இது ரூட் 1 ஆயிரும். 4 plus 1 5 ரூட் 5 பவர் 3 root 2 whole power 2. என்ன செய்யலாம், இன்னும் சுருக்கலாம்னா யோசிக்கலாம். இது ஒரு ஆன்சர் பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்க. மாடுலஸ் சம் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கு தகுந்தாப்பில் செய்கிறது. அப்போ ரூட் 5 ரூட் 5 ரூட் 5 ரூட் 2 ரூட் 2 ரூட் 2 5 பைசா 25 125 இல்லை 2 5க்கு ஒரு 5 எடுத்துகிட்டு அப்படி செஞ்சுக்கலாம். 2 ரூட் 2 அதே மாதிரி இங்கே 5 ரூட் 5 இப்படி ஆன்சர் எழுதிக்கலாம். குட். ஓகே, தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கிறேன் இந்த செஷனை. பார்த்துக்குவோம். ரொம்ப தேங்க்ஸ் தான் தம்பி. டேக் கேர். குட்.